என் கோயில் உன்னாயா நாவில் ஒரு வளம் பூஞ்சேரில் செய்யாரோ நீதானே. வீட்டு சிறையில் காவலர் இறகில் உழைத்ததாக போலீஸ். பித்தப்பை கற்கள் பித்தப்பையில் கிடந்தால் ரீசர்ஸ் அடைச்சிவிடும். அதனால் பலர் பித்தப்பையில் கிடக்க தந்துடுறாரு. சிலர் பித்தப்பை கற்கள் வலி உண்டாகல. பித்தப்பையை சிரித்து அழுகி போதல் நுண்கிருமிகள் தொற்று வலி காய்ச்சல் அஞ்சல் காமாலை உருவாகணும். பித்தக்கற்கள் நகர்ந்து பித்தக்குழாய் அடைப்பு கணையம் சுழைத்து குடல் தேக்கம் பித்தப்பை புற்றுநோய் உருவாக்கலாம். எந்த நேரமும் தராத கற்கள் ரெண்டில் 1/2 பிரச்சனைகளுக்கு தொந்தரவு. வைத்தியம் செய்ய நேரில் அதிக காலங்காலில் தொந்தரவு இருந்த அந்த தொந்தரவு தர வாய்ப்புள்ள நோய்கறிகள் வயிற்றின் மேற்பகுதி வலது பக்கமாக துருக்கி வெளியாகவும் வலது தோல் முதுகு போன்ற இடங்களை பரவும் செய்யலாம். மஞ்சள் கவலை மற்றும் விட்டு காய்ச்சல் கவலை காய்ச்சல் வாங்கி வயிற்றில் கொழுப்பு சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொண்டால் புளிப்பு ஏப்பம் கரிப்பு விரை கிருமிகள் ஆன்டிபயோட்டிக் ஓய்வு எந்திரங்கள் லேப்ராஸ்கோபி சிகிச்சை திறந்த அறுவை சிகிச்சை டோஸ்கோபி டோஸ்கோபி சிகிச்சை எனப்படும் துவர துளை பித்தப்பையாகட்டும் விளையாடணும். தாண்டிய திருமண காதல் அறிவுறுத்த நடிகை பிரிக்கிடா சூப்பர் ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி நடக்க சில படியின் காயத்தினர் நாட்கள் பின் இருட்டை நிலையாக 58,000 வந்தன. ஆமாம், நீ ஈரான் அமெரிக்கா சில தென் அமெரிக்காவில் நீ அடுத்த இஸ்ரேலி கூட சேர்ந்து இஸ்ரேல் தூண்டி விட்டு ஈரான் மக்களை கொன்னல குண்டு வச்சு அந்த ட்ரெயினை வச்சு அதை அழிக்காங்களா. மேலே இருந்து அவன் குண்டு போட்டு தான் வேறு வீடெல்லாம் ஆடாமல் தூக்கம் வராமல் என்ன செய்யாதான் வருது. மாறுபட்ட தோட்டத்தை சமுதாயம் எல்லா கதைகளையும் வெட்டி யாரும் தடுத்து ஈரான் அது குண்டு போட்டு தாக்கணும் தண்டனை சூடா முடிதொடியாக கையாடு ஒரு புகமே தாங்க முடியாது. 2 புகம் ஆகும். இங்கே பண்ண பாவத்துக்கு வந்து சினிமா இருப்பை பெருமை மயம் கவி தமிழ்நாட்டு ஏற்படங்களும் ஏற்படுத்தி யூடியூபில் வழியாக ஆவணப்படம். 7 வயது சிறுவன் பரிதாபப்படுது. ஜாமீனார் முடியாது பெற்ற சிறுவையில் அடிப்பு எதுக்கு சேர்த்தாங்க ஐயப்பாவும். என் கேஸ்வர் மாற்றுத்திறனாளி திடீரென மூச்சு அடித்து மூச்சுத்திறனாளியோட உயிரிழந்த ஆட்டம் அடித்து உயிரிழக்கும் போது 7 வயது சிறுவன் எடை 16 கிலோ இருந்தது. உணவு தராமல் உருளைக்கிழங்கு சூப் போன்ற மழை கொடுத்து பெற்றோர் தொடர்ந்து குப்பைகளை குவித்து வைத்து படுத்த படுக்கை இருந்த சிறுவனுக்கு முறையான சிகிச்சை அளிக்காமல் சிறுவன் இதை தொடர்ந்து இருந்துக்கான்னு உள்ள தூக்கி விட்டுருவோம்.